பெண்ணிய உரிமை பேசும், எல்லாம் பேசும். எனக்கு எதிராக மாதர் சங்கம்லாம் போய் மண்டிட்டு மனு கொடுக்கும், முறையிடும், எழுத்து போராடும், எல்லாம் பண்ணும். இந்த ரிதன்யான்னு ஒரு தங்க வரதட்சணை கொடுமை, பாலியல் துன்புறுத்தல்ல தற்கொலை பண்ணி சேர்த்திருக்காரு. வாழ வேண்டிய ஒரு மலர், ஒரு பூ. ஒருத்தர் பேசல. ஒரு அரசியல் இயக்கம், முற்போக்கு, பெண்ணிய உரிமை பேசின பெருமக்கள், பெரியாரின் பெரும் தொண்டர்கள், பெண்களுக்கு எல்லா உரிமையும் பெற்றுக் கொடுத்தவர்கள், வரதட்சணை வாங்கி துன்புறுத்தி ஒரு பெண்ணை, வாழ வேண்டும் என்று கனவோடு போன ஒரு பெண்ணை, அந்த வீட்டு பெண் உங்க வீட்டுல பெண் இல்லையா, உங்களுக்கு உடன் பிறந்தவர் இல்லையா, உன்னை பெற்றவள் தாய் இல்லையா, இந்த வீட்டு பெண் உங்க வீட்டுல பெண் இல்லையா, உங்களுக்கு உடன் பிறந்தவர் இல்லையா, உன்னை பெற்றவள் தாய் இல்லையா, பெண் இல்லையா, அவள் என்ன மனநிலை இருந்தாலும் 60 நாள்ல தன் உயிரை மாய்த்து இறந்திருப்பாள். அந்த மனநிலை அவள் தெரிஞ்சிருச்சு. எத்தனை பெண்கள் இப்படி வீட்டுக்குள்ள வதங்கி வாடி வெளியில சொல்ல முடியாம தவிச்சு போய் நிக்கிறாங்க. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அரசு? என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? அதுக்காக பேசிய மாதர் சங்கங்கள், மகளிர் அமைப்புகள், மனித உரிமை ஆர்வலர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள், பெண்ணியவாதிகள்லாம் எங்க படுத்திருக்கிறீங்க? கொக்கைன் கஞ்சாதம் போட்டு படுத்திட்டீங்களா என்ன? இல்ல டாஸ்மார்க்ல சரக்கெல்லாம் கட்சி படுத்திட்டீங்களா? என்ன உங்க பிரச்சனை? தேவைன்னா வாய் திறப்பிய, தேவையில்லைன்னா வாய் திறக்க மாட்டீங்க. மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் எங்க? எதிர்கட்சியா இருக்கும்போது ஜெயராஜ் பெனிக்ஸுக்கு ஏறி குளித்த நீங்கள் தம்பி அஜித்குமார் மரணத்துக்கு அமைதியா படுத்தது என்ன? வாய்க்குள்ள செவிக்கால போட்டு ஓட்டிக்கிட்டு படுத்தது என்ன? ஏன் ஒருபோதும் பேசுனது கிடையாது. ரிதன்யாவுக்காக மாதசங்கம் எங்க போச்சுன்னு அவர் கேட்டதுல எங்களுக்கு சந்தோஷம் தான். பெண்கள் அமைப்புகள் போராடணும்னு அவர் சொன்னதுல தப்பு இல்லை. நாங்க எங்க இருந்தோம்? இறந்த அன்னைக்கு அடுத்த நாள் அந்த பெண்ணுடைய பெற்றோர்களை சந்திப்பதற்கு எங்களுடைய அகில மாதசங்கத்துடைய தலைவராக இருக்கிற ராதிகா உள்ளிட்டு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாதசங்க தலைவர்கள் அந்த குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொன்னாங்க. அடுத்த நாள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாங்க திருப்பூர்ல நடத்தணும். இது எல்லா சமூக வலைதளங்களும் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது. இவர் பேசுற விஷயம் நாங்க அங்க இருந்ததை நாங்க வெளிப்படுத்துற ஒண்ணு. ஆனா எங்க போச்சுன்னு கேட்கக்கூடிய சீமான் எங்க போனாரு? அவரு ரிதன்யாவுக்காக போராடினாரா? வரதட்சணை கொடுமைக்கு எதிராக அவர் குரல் கொடுத்தாரா? ஒரு பத்திரிகை செய்தி கொடுத்திருப்பாரா? ஜனநாயக மாத சங்கம் பத்திரிகை செய்தியும் கொடுத்தோம், பாதிக்கப்பட்டவங்களை சந்திச்சோம், ஒரு கண்டன போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம். சமூக ஊடகங்கள்ல எங்களுடைய கண்டன போஸ்டர் எல்லா இடங்களையும் போயிருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆக இது ஒரு மோசமான, அவர் அக்கறையோட பேசியிருந்தா பரவாயில்ல. மாத சங்கத்தையும் கஞ்சாவையும் கொகையும் குடிச்சுட்டு என்ன மயக்கத்துல இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிற கேள்வி எல்லாம் ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு ஆணாதிக்க சிந்தனை. அது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பெண்களையும் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமாக நாங்க பாக்குறோம். அவதூறாக பேசின விஷயமாக நாங்க பாக்குறோம். அதை வன்மையாக அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கம் கண்டிக்கிறோங்கிறது. இங்க இருக்கக்கூடிய கமிஷனர் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள், நம்முடைய ஆணையர் உள்பட இதுல கண்டிப்பாக அவர் மீது வழக்கு பதிவு பண்ணும். இதுல சொல்லக்கூடிய கூடுதல் விஷயம் என்னன்னா, அவர் பேசின எல்லா விஷயங்களும் எல்லா தொலைக்காட்சிகளும் வந்திருக்கு. யூடியூப் உள்பட எல்லா இடங்களும் போயிட்டே இருக்கு. இது பெண்கள் முன்னேற்றத்துல, பெண்களுடைய விடுதலையில அக்கறையோட பேசுகிறேன். பெண்கள் மீதான வன்முறைக்கு வலுவான குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கம் போன்ற அமைப்புகளுடைய பெயரை அவர் சமூக ஊடகங்கள்ல தவறாக பேசுறாரு. அது பரவுதுங்கிறத நாங்க கண்டிக்கிறோம். அந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள், சமூக வலைதளங்கள் மூலமாக இப்படி பெண்கள் குறித்து இழிவாக பேசுவதற்கு எதிராக ஒரு வலுவான ஒரு வழக்கை பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும் நாங்க கேட்டுக்கிறோம். நாங்க இன்னைக்கு கமிஷனரை ஏசி அவர்களை தான், அடுத்த கட்ட அதிகாரிகளை தான் பார்த்து நாங்க டிசியை பார்த்து மனு கொடுத்துருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய சிஸ்டம் பாத்தீங்கன்னா, உள்ள போறதுக்கு ஒருத்தர் புகார் கொடுக்க, ரெண்டாவது கூட ஒருத்தர் போகலாம், அல்லது ஒரு 2-3 பேர் போகலாம். அங்க உள்ள போய் பேசுற போது அதை தாண்டி புகைப்படம் எடுத்து நாங்க எல்லாம் வாங்கிட்டு போன பிறகு பாத்தீங்கன்னா, வந்திருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்கள் பல காவல் நிலையங்கள் இருக்கிற வழக்குகள்ல எஃப்ஐஆர் இல்ல, சார்ஜெட் இல்ல, நடவடிக்கை இல்ல, பாதுகாப்புலன்னு வந்திருக்கிறாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை, தமிழக அரசும் அனைத்து காவல் நிலையத்திலும் பெண்கள் தான் நிறைய வந்திருக்காங்க. அங்க வழக்குகளை பதிவு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஏற்பாடு என்பது தமிழக காவல்துறையில இருக்கணும். அதற்கு பொறுப்புல இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் இதை இன்னும் கூட விரைவுபடுத்தி வழக்குகளை நடத்துறதுக்கான ஏற்பாடு செஞ்சா இவ்வளவு பேர் இங்க நிக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்க கருதுகிறோம். ஆகவே பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய துறையாக காவல்துறை இருக்கணுங்கிறதா சீமான் அவர்களுடைய பேச்சை தொடர்ச்சியாக அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கம் வன்மையா கண்டிக்கிறோம். இன்றைய தினம் வட சென்னையில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க ஜனநாயக மாத சங்கம் கண்டன போராட்டங்களை நடத்த இருக்கிறோம். இதே சென்னையில் அனைத்து பெண்கள் கூட்டமைப்போடு ஜனநாயக மாத சங்கம்
இணைந்து இன்னும் 1-2 நாளையில ஒரு வலுவான கண்டன போராட்டத்தை நடத்தணும் நாங்க திட்டமிட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதா. ஆகவே நடவடிக்கை என்பது கராராக இல்லை என்று சொன்னால் அனைத்து இந்திய ஜனநாயக சங்கத்தை பத்தி எல்லா ஊடகங்களுக்கும் அரசியல் கட்சிக்கும் என்னுடைய இன்னைக்கு தமிழகத்துடைய முதல்வருக்கும் நன்றாக தெரியும். எங்காவது பெண்கள் பாதிக்கப்பட்டால், இழிவுபடுத்தப்பட்டால், அவமரியாதையாக நடந்து கொண்டால் மிகப்பெரிய போராட்டத்தை ஜனநாயக சங்கம் நடத்தும் என்பது கடந்த கால வரலாறு. பொள்ளாச்சியில ஒருத்தர் தான் குற்றவாளினாங்க, 2 பேர் குற்றவாளினாங்க. சிபிஐ வரைக்கும் போக சொல்லி சென்னையில வழக்கு பதிவு செய்து 9 பேர் குற்றவாளிகள் என்று நல்ல தீர்ப்பை பெற்றுக் கொடுப்பதற்கு களமிறங்கிய போராடிய மாத சங்கம் அனைத்து இந்திய ஜனநாயக சங்கம். சீமானோன்னு அவ்வளவு பெரிய இவர் கிடையாது. அவருடைய பேச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்களை அவமரியாதையாக நடத்தியதாக நாங்கள் கருதுகிறோம். குறிப்பாக மாத சங்கத்தை தொடர்ந்து பேசுகிறார். பேசுவதற்கு எந்த விதமான 1% தகுதி கூட சீமானு கிடையாதுங்க. இதான் எங்களுடைய கருத்து. ஆகவே வலுவான வழக்கை பதிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம். அடுத்த கட்ட போராட்டத்தில் எங்களுடைய மாநில குழு சேர்ந்து செய்யுங்கிறதா. என்னோட இந்த மனு கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியில மாநில பொருளாளர் பிரமிளா அவர்கள் கலந்துட்டு இருக்கிறாங்க. வட சென்னை மாவட்ட செயலாளர் பாக்கியம், தென் சென்னை மாவட்ட செயலாளர் சித்திரகலா, மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் தனலட்சுமி உள்ளிட்டு மாத சங்கத்துடைய மாநில குழு உறுப்பினர்கள், மாவட்ட நிர்வாகிகள் இங்க கலந்துட்டு இருக்கிறாங்கிறது இந்த நேரத்தில் பதிவு செய்யற. வணக்கம். எஸ் வாலண்டினா, மாநில தலைவர், அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கம். அடுத்து இன்னொரு செய்தியை சொல்லணும். அதாவது வரதட்சணைக்காக ரிதன்யாவை இறந்திருக்கிறாங்க. அதுக்கு நடவடிக்கை எங்கே போச்சு மாதசங்கன் கேட்டிருக்கிறாரு. அவர் இன்னொரு தொலைக்காட்சி கொடுத்த பேட்டி இங்க இருக்கு, எங்கள்கிட்ட கூட ஆடியோ வீடியோ இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு என்னுடைய மனைவியோட அம்மா கிட்ட 85 ஏக்கர் நிலம் இருக்கு, அதை எங்கிட்ட கொடுங்க, நான் பயிர் வச்சு நான் நல்ல சாகுபடி பண்றேன்னு சொன்னேன். என் மனைவி நான் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நீங்க வேணும்னா கேட்டுங்கன்னு சொல்றாங்க. அதுல எனக்கு உடன்பாடு இல்ல, என் மனைவி கேட்டு எனக்கு அதை வாங்கி கொடுத்துருக்குன்னு சொல்றாரு. வரதட்சணை கொடுமையில சீமான் பேர்ல வழக்கு போடணுங்க. சீமான் பேர்ல வரதட்சணை கொடுமையில வழக்கு போடணும். ஒரு பொது இடத்துல வரதட்சணை வாங்குவது தப்பு, கொடுக்கறது தப்புங்கிற போதே மனைவி கேட்க சொன்னதாக அவர் சொல்றதே குற்றம் தானே. ஆக இன்னைக்கு வரதட்சணை வழக்கிலையும் நம்முடைய கமிஷனர் ஆபீஸ்ல அவர் மேல வழக்கு பதிவு செய்யணும். அந்த வீடியோவையும் அவர் எங்க பொதுவாக பெண்கள் குறித்து பேசிய வீடியோவும் நாங்க கமிஷனருக்கு கொடுக்கிறோம். அதன் மீது நடவடிக்கை எடுக்கணுங்கிறதையும் சொல்லிக்கிறோம்.